ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் காத்திருக்கும் ஆபத்து. உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. சாலையை கடக்க உதவுவதாக கூறி புதுச்சேரி மூதாட்டியிடம் 22 பவுன் நகைகள் திருட்டு. 2 பெண்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. மத்திய அரசின் புதிய தொழிற்சட்டங்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தால் பரபரப்பு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இந்திய அரசியலமைப்பு தினம் அனுசரிப்பு. ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் அதிகாரிகள், ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகரின் முக்கிய சாலைகளான ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலையில் தார் சாலை பெயர்ந்து வாகனங்கள் செல்லும் போது விபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அப்பகுதி மீனவ பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கனமழை பெய்து வந்தது. இதனால் நகர பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் தேங்கிய மழைநீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆங்காங்கே மோட்டார்கள் வைத்து வெளியேற்றினர். இந்த நிலையில் தொடர் மழையால் நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மறைமலை அடிகள் சாலை, நெல்லித்தோப்பு சந்திப்பு, 100 அடி ரோடு, மரப்பாலம், முத்தியால்பேட்டை, செஞ்சி சாலை மற்றும் ஆம்பூர் சாலை போன்ற நகரின் முக்கிய சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சாலைகளில் கற்கள் பெயர்ந்து தற்போது ஜல்லிக்கற்கள் கொட்டி புதிய சாலை அமைப்பது போன்று சிதறி கிடக்கின்றன. இந்நிலையில் நகரின் முக்கிய அரசு அலுவலகங்கள், அரசு மருத்துவமனை, கடற்கரை உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு செல்லும் சாலைகளான செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்பில் சாலைகள் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. இதனிடையே அவ்விடத்தில் செயல்படும் மீனங்காடிக்கு எதிரே உள்ள சாலையில் தொடர் மழையால் தார் சாலை பெயர்ந்து வாகனங்கள் அதிவேகமாக செல்லும் பொழுது கற்கள் தெரித்து சறுக்கி விபத்து ஏற்படுவதாக மீனவ பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்க செஞ்சி சாலை மார்க்கெட்ல மீன் அறிகிறோம். இந்த மாதிரி ரோடை போட்டு ஒரே தூச்செல்லாம் நிறைய மூக்குல அண்டுது. எங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க இந்த 10 ரூபாய் 5 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த கடையில உட்காந்து இருக்கிறோம். இதுவே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க எங்க போறது? இங்க சம்பாதிக்கிற காசு, இந்த சம்பாதிக்கிற காசு நாங்க டாக்டர் விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இதை நம்பிதானே நாங்க வாழறோம். மீனவங்க எதை நம்பி வாழறோம்? இதை நம்பிதான் வாழறோம். அருகே மீன் வியாபாரம் செய்யும் பெண்கள் மீதும் கற்கள் விழுவதால் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வியாபாரம் செய்து வருவதாகவும் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். மேலும் புதிய சாலை போடப்பட்டு 1 வருடமே ஆன நிலையில் சேதமடைந்துள்ள சாலைகளில் வாகனங்கள் செல்லும்போது புழுதியை ஏற்படுத்தி செல்வதாகவும் இதனால் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் மீனவ பெண்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர்கள், பொதுமக்கள் நலன் கருதி உருக்குலைந்து கிடக்கும் சாலைகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மீனவ பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது ஒத்துக்காம இருக்கு. எங்களுக்கு இது ரொம்ப தூசி. காலையில நாங்க 1 மணி வரைக்கும் அவசரப்படுறதாகுதுங்க. ஒரு வருஷம் கூட ஆகல. இது போட்டு இந்த ரோடு போட்டு மாதிரி எலெக்ஷன் வரைக்கும் காக்க வைக்கிறாங்களா? எல்லா ரோடு எப்படி இது மட்டும் எப்படி இருக்குது பாத்தீங்களா? அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது. பாதி ரோடு மட்டும் நாங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கோம். வேகமா அப்படி கீழே வந்துடுறாங்க. புதுச்சேரி குயவர்பாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டியிடம் 22 பவுன் நகைகளை திருடிச் சென்ற 2 பெண்களை உருளையன்பேட்டை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகர் மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் ரங்கநாயகி.
இவரது கணவர் இறந்த நிலையில் மகள்கள் பிரான்சில் வசித்து வருகின்றனர். இதனால் தனியாக இருந்த ரங்கநாயகி புனித யாத்திரைக்காக காசிக்கு சென்றுள்ளார். காசி செல்லும் முன்பு நெல்லித்தோப்பு சவரிப்படையாட்சி வீதியில் தனது குடும்பத்திற்கு வேண்டியவரிடம் 22 பவுன் தங்க நகைகள் 1,10,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொடுத்து வைத்திருந்தார். காசியிலிருந்து திரும்பிய ரங்கநாயகி நகை பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு தனது பையில் வைத்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். நெல்லித்தோப்பு சிக்னலில் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்த போது 30 வயது மதிக்கத்தக்க 2 பெண்கள் ரங்கநாயகியை சாலையை கடக்க உதவி செய்துள்ளனர். அதில் ஒரு பெண் குழந்தையை வைத்திருந்ததாகவும் தெரிகிறது. அவர்கள் ரங்கநாயகியை திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் உள்ள ஹோட்டல் அருகே சாலையை கடந்து விட்டு சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ரங்கநாயகி தனது பையின் ஜிப்பை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த நகை பணத்தை காணவில்லை. சாலையை கடக்க உதவுவதாக கூறி பையிலிருந்த நகை பணத்தை பெண்கள் திருடி சென்றது குறித்து அவர் அதிர்ச்சியடைந்தார். திருடு போன நகை பணத்தின் மதிப்பு 18.5 லட்சம் ஆகும். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ரங்கநாயகி உடனடியாக புகார் அளித்தார். காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் நகை பணத்தை திருடிச் சென்ற பெண்கள் 2 பேரையும் தேடி வருகின்றனர். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தொழிற்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விவசாய அணியினர் காய்கறி மாலைகளுடன் பங்கேற்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மத்திய அரசு 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. புதிய தொழிற்சட்டங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதன் தொழிற்சங்கங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. புதிய தொழிற்சட்டங்களை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் நாடு முழுவதும் 26ஆம் தேதி புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த அழைப்பு விடுத்தன. அதன்படி புதுச்சேரி சுதேசி மில் அருகே அனைத்து தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி தலைமை தாங்கினார். ஏஐடியுசி கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், சேகர், செயலாளர் மூர்த்தி, சிஐடியு பொதுச் செயலாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் மதிவாணன், செயலாளர் மணிபாலன், ஐஎன்டியுசி பொதுச் செயலாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டனங்களை தெரிவித்தனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் 26,000 நிர்ணயம் செய்ய வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமலாக்க வேண்டும், புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் உள்ள பாசிக், பாப்ஸ்கோ போன்ற அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து திறன்பட நடத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என்பது உட்பட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினர் வெங்காயம், வெண்டைக்காய், தக்காளி உள்ளிட்ட 10 வகையிலான காய்கறி மாலைகளை அணிந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். நாடு முழுவதும் இந்திய அரசியலமைப்பு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசியலமைப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக 2015ஆம் ஆண்டு முதல் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று அரசியலமைப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழியேற்றனர். இதேபோல் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சட்டத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று உறுதிமொழியேற்றனர். இதேபோல் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சரத் சவுகான் தலைமையில் அரசு செயலர்கள், அதிகாரிகள் இந்திய அரசியலமைப்பு தின உறுதிமொழியை ஏற்றனர். இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கா
பக்காவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம என்எம்எஸ் கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. என்எம்எஸ் கிராண்ட் வியூ நம்பர் 100 SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியினர் காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிடம் கடிதம் அளித்தனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து அவரது மக்கள் சந்திப்பு பயணம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் மீண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். இம்முறை மக்களை தனியார் திருமண நிலையத்திற்கு அழைத்து விஜய் பேசினார். மேலும் விரைவில் காவல்துறையின் அனுமதி கிடைத்ததும் மீண்டும் மக்களை நேரடியாக வந்து சந்திப்பேன் எனவும் தெரிவித்திருந்தார். இதனிடையே புதுச்சேரியில் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி விஜய் வர உள்ளதாகவும் காலாப்பட்டில் தொடங்கி புதுச்சேரி கடலூர் எல்லையான கன்னியகோவில் வரை ரோட் ஷோ நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் உப்பளம் சோனாம்பாளையம் பகுதியில் மக்களை சந்தித்து பேச உள்ளதாகவும், எனவே இதற்கு காவல்துறை உரிய அனுமதி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங்கை சந்தித்து கடிதம் அளித்தனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இதுவரை அனுமதி அளிக்கப்படாத நிலையில் புதுச்சேரியில் அக்கட்சியினர் அனுமதி கேட்டு கடிதம் அளித்தனர். மேலும் விஜய் கட்சி தொடங்கி புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. எய்ம்ஸ், ஜிப்மர் உட்பட 26 மருத்துவமனைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள செவிலிய அதிகாரிகளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் 8ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ், ஜிப்மர், ESI உட்பட 26 மருத்துவமனைகளில் 3500 செவிலிய அதிகாரிகள் பணியிடங்களுக்கு பொது தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் ஜிப்மர், புதுச்சேரி மற்றும் ஏனாமில் பணிபுரிய தற்காலிகமாக 419 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு வருகிற 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் செவிலியர் கல்லூரி வளாகத்தில் காலை 8 மணிக்கு சரிபார்ப்பு பணிகள் நடைபெறவுள்ளதாகவும், தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நேரடியாக சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜிப்மர் மூத்த நிர்வாக அதிகாரி ஹவா சிங் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் லாட்டரியில் பரிசு விழுந்ததாக கூறி பாகூர் பெண்ணிடம் 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூரை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைன் மூலமாக 40 ரூபாய் மதிப்புள்ள கேரளா லாட்டரி சீட்டுகள் வாங்கியுள்ளார். இந்நிலையில் அவரை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர் கேரளா லாட்டரி சீட்டு விற்பனை ஏஜென்ட் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். மேலும் தங்களுக்கு பரிசு விழுந்துள்ளதாகவும் அதனை பெற பரிசீலனை கட்டணம் மற்றும் GST செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பரிசு கிடைக்கும் ஆசையில் அந்த பெண்ணும் பல்வேறு தவணைகளாக 7,03,899 ரூபாயை செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அவருக்கு பரிசு எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் குடும்ப மருத்துவர் அனுப்புவது போல மருத்துவ அவசர செலவுக்கு பணம் தேவைப்படுவதாக கூறி 65,000 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண்ணிடம் அவருக்கே தெரியாமல் வங்கிக் கணக்கில் இருந்து 7,500 ரூபாயும், பிள்ளைச்சாவடியை சேர்ந்த ஒருவர் குறைந்த விலைக்கு உலர்பழங்கள் வாங்க 16,500 ரூபாய் என பலரும் பல்வேறு தவணைகளாக தங்களது பணத்தை இழந்துள்ளனர். சாரத்தை சேர்ந்தவரிடம் 42,000 ரூபாய், மணவெளியை சேர்ந்தவரிடம் 4,500 ரூபாய், தவளக்குப்பத்தை சேர்ந்த பெண்ணிடம் 27,800 ரூபாய், கரியமாணிக்கத்தை சேர்ந்தவரிடம் 35,000 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்து முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இவர் 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த இவர் தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகுவதாக தெரிவித்த பாஸ்கர் கட்சியில் அவர் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாகவும் தெரிவித்தார். அதன் பின்னர் பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அத்துடன் மாநில பாரதிய ஜனதா தலைவர் VP ராமலிங்கத்தையும்
அமைச்சர் நமச்சிவாயத்தையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து பேசினார். இதனால் பாரதிய ஜனதாவில் பாஸ்கர் இணைய வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது. இச்சூழ்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களை 100 அடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்திற்கு வரவழைத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். பின்னர் அவரின் முடிவுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர். கூட்டத்தில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட், குபேரங்காடி, அடிக்காசு சங்கம், மீன் வியாபாரிகள் சங்கங்களின் ஒருங்கிணைந்த பேரவைக் கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட், குபேரங்காடி, அடிக்காசு சங்கம், பூக்கடை, மீன் வியாபாரிகள் சங்கங்கள் ஒருங்கிணைந்த பேரவைக் கூட்டம் கொசக்கடை வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சுப்பிரமணி, தயாளன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர். சேது செல்வம், பாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மறைந்த மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவர் ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டதுடன் புதுச்சேரி பெரிய மார்க்கெட், குபேரங்காடியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், நடைபாதைகளை சீரமைத்து தர வேண்டும், மின் விளக்குகளை உடனடியாக சரி செய்து தர வேண்டும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், மார்க்கெட்டில் கடை வைத்துள்ளவர்களுக்கு அவர்களின் பெயரில் உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்டண கழிப்பிடம் பராமரிப்பின்றி மோசமான சூழ்நிலையில் உள்ளதாகவும் கழிப்பிடத்தை நவீன கழிப்பிடமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. அடிக்காசு சங்கம் என்ற பெயரில் செயல்படுவது, இதோடு பூ வியாபாரம், மீன் வியாபாரம் செய்யக்கூடிய இவர்களை ஒருங்கிணைத்து இந்த அமைப்பை, சங்கத்தை பொதுவான அமைப்பாக பலப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு லாஸ்பேட்டை அசோக் நகரில் உள்ள செல்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் வராகி அம்மனுக்கு நடைபெற்ற பஞ்சமி திதி சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். லாஸ்பேட்டை அசோக் நகர் அரசு ஊழியர் குடியிருப்பு அருகே அமைந்துள்ளது செல்வசக்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தில் தனி சந்நிதியாக விற்றிருக்கும் வராகி அம்மனுக்கு மாதந்தோறும் பஞ்சமி திதி நாட்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றும். இதேபோல் கடந்த 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதத்திற்கான வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகி அம்மன் 108 போற்றி மந்திரங்களை சொல்ல சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்திரையர் பாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முத்திரைப்பாளையத்தில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை முத்திரப்பாளையம், மேட்டுப்பாளையம், சாரணாப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,725 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,730 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.